நெக்ஸ்ட்டு டைப் நம்பர் 4 இன்ஃபைனைட் செட். நம்ம இதுக்கு முன்னாடி ஃபைனைட் செட்னா என்னன்னு பார்த்துருப்போம். ஃபைனைட் செட்னா என்னது? ஒரு செட்ல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதுங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்ல முடிஞ்சா, அத நம்ம வந்து ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, கவுண்ட் பண்ண முடிஞ்சா அது ஃபைனைட்ன்னு சொல்றோம். அப்போ கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னா, அத இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லலாம். இதோட டெஃபினிஷன் பாருங்க. எ செட் விச் இஸ் நாட் ஃபைனைட் இஸ் கால்ட் அன் இன்ஃபைனைட் செட். ஒரு செட் ஃபைனைட்டா இல்ல அப்படின்னா, அத நம்ம இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த செட்டை பாருங்க. 5, 10, 15, அண்ட் so on அப்படியே போயிட்டே இருக்குது. இது கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். எவ்வளோ தூரம் கன்டின்யூ ஆகும்? சொல்லவே முடியாது. ஸோ, இதுக்கு எண்டே கிடையாது. ஸோ, இந்த மாரி இதில எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்லவே முடியல. ஒரு செட்டு வந்து எண்டே இல்லாம கன்டின்யூ ஆயிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னா, அத இன்ஃபைனைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ, இப்போ இந்த செட்ல எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால இந்த செட்டு ஒரு இன்ஃபைனைட் செட். ஓகே. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. தி செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் எ லைன். தி செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் எ லைன். ஒரு லைன்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லைனை பாருங்க. இந்த லைன்ல எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா? கவுண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த லைன் ஃபுல்லாவே பாயிண்ட்ஸ் தான். ஆனா எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு என்ன பண்ண முடியாது? கவுண்ட் பண்ணவே முடியாது. ஸோ, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணவே முடியல. அப்போ கலெக்ட் பண்ணி எழுத முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ தி செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் எ லைன். ஒரு லைன்ல இருக்கிற பாயிண்ட்ஸை நம்ம கவுண்ட் பண்ணவே முடியல. அப்போ இதை செட்டா ஃபார்ம் பண்ணவே முடியாது. அப்போ என்னன்னு சொல்லுவோம்? இன்ஃபைனைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் டைப் நம்பர் 4 ஈக்வலன்ட் செட்ஸ். ஓகே. ஈக்வலன்ட் இந்த வேர்ட் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈக்வலன்ட் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பட் நாட் எக்ஸாக்ட்லி. ஸோ, இதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். Two finite sets A and B are said to be equivalent if they contain the same number of elements. If they contains same number of elements. இதுதான் முக்கியமான word. If they contain same number of elements. It is written as A equivalence B. இதுக்கு மீனிங் என்ன? இந்த சிம்பிளோட மீனிங் என்ன? ஈக்குவலன்ஸ். If A and B are equivalent sets, then n of A equal to n of B. ஓகே. ஈக்குவலன்ட் செட்னா இப்போ என்னென்னு பார்க்கலாம். 2 செட் இருக்குது. அதில் எலமெண்ட்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். எலமெண்ட்ஸ் எல்லாமே 2 செட்லேயும் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கலாம். பட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேமாக வரணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கன்சிடர் செட் A ஈக்குவல் டு பால், பேட். செட் B ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி. இப்போ செட் ஏல பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் குட்ஸை பற்றி சொல்கிறாங்க. பால், பேட் அது போல் 2 எலமெண்ட் இருக்குது. ஸோ, என் ஆஃப் ஏ எவ்வளோ? என் ஆஃப் ஏவோட வேல்யூ 2. ஓகே. செட் பியில் பாருங்கள் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி இதெல்லாம் நம்ம படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் இல்லையா? ஸோ, இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது? என் ஆஃப் பியில் இதுலேயும் 2 சப்ஜெக்ட்ஸ் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போது என் ஆஃப் ஏலையும் என் ஆஃப் பிலையும் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் சேம். பட் உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி டிஃப்ரெண்ட். ரெண்டுமே எல்லாம் என்ன அப்படி இருக்குது? சேமாகவே கிடையாது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ, இவங்க சொன்னதும் அதுதான். டெஃபினிஷனில் பாருங்கள். இஃப் தே கண்டெய்ன்ஸ் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் சேமாக இருந்துச்சுன்னா போதும். அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்? ஈக்குவலன்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ, ஒரு செட்டில் உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 2 செட்லேயுமே ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா அதை ஈக்குவலன்ட் செட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. இப்போது டைப் நம்பர் 6 ஈக்குவல் செட்ஸ். ஓகே. நம்ம ஆல்ரெடி ஈக்குவலன்ட் செட்ஸ் பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஈக்குவல் செட்ஸ் பார்க்க போகிறோம். டெஃபினிஷன் பாருங்கள். 2 sets are said to be equal. 2 sets are said to be equal if they contain exactly the same elements. Otherwise they are said to be unequal. ஓகே. ஈக்குவலன்ட் செட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எலமெண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இல்லைனாலும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் போதும். அதுதான் நம்ம ஈக்குவலன்ட் செட் அப்படின்னு பார்த்துருப்போம். பட் இந்த டைப் நம்பர் 6ல் ஈக்குவல் செட்ஸ் இதில் என்ன அப்படின்னா எலமெண்ட்ஸ் எல்லாமே 2 செட்லேயுமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் பி. ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே பிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி எலமெண்ட் ஆஃப் பி ஆல்சோ அன் எலமெண்ட் ஆஃப் ஏ. பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே ஏலையும் இருக்கணும்
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 செட்லேயுமே சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு, சேம் எலமெண்ட்ஸ் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா மட்டும்தான் அதை நம்ம ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் த செட்ஸ் ஏ, கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு 1 2 3 4. இந்த செட்டில் பாருங்கள் 1 2 3 4ன்னு வரிசையை எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு செட் பி 4 2 3 1. இதுலேயும் அதே எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, பட் அதோடைய ஆர்டர் மட்டும் எப்படி இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்குது, ரிவர்ஸ் ஆர்டரில் மாற்றிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது, இங்கே டெசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ இங்கே ஆர்டர்லாம் நம்ம வந்து பார்க்கவே தேவையில்லை. உள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே இங்கே இருக்குதா பாருங்கள், 1 2 3 4 இதே சேம் எலமெண்ட்ஸ் அப்படியே இந்த செட்லேயும் இருக்குது. ஸோ 2 செட்லேயுமே ஈக்குவல் எலமெண்ட்ஸ் இருக்குது, ஈக்குவல் எக்ஸாக்ட்லி சேம் எலமெண்ட்ஸ். ஸோ set A and B both are equal. Since A and B contains exactly the same elements, A and B are equal sets. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஈக்குவல் செட்ஸ்னா என்ன அப்படின்னு. இதில் ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இஃப் A and B are equal sets, we write A equal to B. A equal to B. ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னா அந்த செட்டோடைய நேம் அப்படியே போட்டு A equal to B அப்படின்னு போட்டுக்கலாம். இஃப் A and B are unequal sets, ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது அப்படின்னா we can write A is not equal to B. இதை நாட் ஈக்குவல்னு சொல்லலாம், அன்ஈக்குவல்னும் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப் நம்பர் 7, யூனிவர்சல் செட். யூனிவர்சல்ங்கிற வேர்ட் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் சேர்ந்ததை, நம்ம பிளானட்ஸ் எல்லாம் சேர்ந்ததை யூனிவர்ஸ்னு சொல்லுவோம். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். A universal set is a set which contains all the elements, of all the sets under consideration and is usually denoted by capital U. ஓகே, இந்த டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் சேர்ந்தது. டிஃப்ரெண்ட் செட்ஸ் வச்சுருப்போம், ABC அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் செட்ஸ் இருக்கும். அந்த செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே சேர்ந்தது தான் என்னென்னு சொல்கிறாங்க, யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அப்படின்னு ஒரு செட் எடுத்துக்கலாம். இந்த செட்டில் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 இப்படி நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 6 வரைக்கும் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ செட் பி, இதில் 7 8 9 10 இப்படி எடுத்துக்கலாம். இப்போ செட் ஏல பார்த்தீங்கன்னா 1 to 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. செட் பியில் 7 to 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது யூனிவர்சல் செட், இதை வச்சு யூனிவர்சல் செட் ஃபார்ம் பண்ணோம், கேபிட்டல் யூ. ஸோ யூனிவர்சல் செட்டில் என்ன இருக்கும், ஆல்ரெடி நம்ம டெஃபினிஷன்லேயே பார்த்துட்டோம். த செட் which contains all the elements of all the sets. எல்லா செட்டில் இருக்கிற எலமெண்ட்டையும் கலெக்ட் பண்ணி ஒரே செட்டில் நம்ம ஆக்குபை பண்ணோம்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ யூனிவர்சல் செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வரும், 1 2 3 4 5 6 7 8 9 and 10. தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி சின்ன செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் சேர்த்து ஒன்றா எழுதணும் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டைப் நம்பர் 8, சப்செட். சப்செட்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சப்செட்னா என்னது, ஒரு செட்டுக்குள்ளார இன்னொரு செட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து சப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் ஏ அண்ட் பி be two elements. Let A and B be two sets if every element of A is also an element of B. Then A is called a subset of B. We write A subset of is a subset of B. இந்த சிம்பிளோட நேம் என்ன அப்படின்னா is a subset of. இங்கே இருக்கு பாருங்க, இது எப்படி நம்ம எழுதணும், A is a subset of B. இது எப்படி நம்ம ரீட் பண்ணோம், A is a subset of B. இந்த சிம்பிள் இப்படி ஒரு போட்டு இப்படி போட்டோம்னா அதை நம்ம சப்செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சப்செட்னா என்னது, ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம். 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு செட் எடுத்துக்கிறோம். பி அப்படின்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம். 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதில் பாருங்கள், இந்த 1 2 4 எலமெண்ட்ஸ் 1 2 3 4 எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது,
ஏல இருக்குது. ஸோ இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், ஏவை ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டுக்கு பதிலா நம்ம கேபிட்டல் ஏவையே நம்ம இங்கே போட்டுக்கலாம். இங்கே 5, 6, 7 இந்த மாதிரி டினோட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், செட் பியில் செட் ஏ இருக்குது. செட் பியில் செட் ஏ இருக்கிறதுனால ஏவை என்னன்னு சொல்லுவோம், ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி. தேர்ஃபோர் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு செட்டுக்குள்ளாரையே இன்னொரு செட்டோட எலமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 1 இஸ் எ சப்செட் ஆஃப் 1, 2, 3. பாருங்கள், 1ங்கிற எலமெண்ட் இங்கே இருக்குது. இதை நம்ம தனியாக ஒரு செட்டாகவே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்கிறாங்க 1 இஸ் எ சப்செட் ஆஃப் 1, 2, 3. ஓகே, இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 2, 4 இஸ் நாட் எ சப்செட் ஆஃப் 1, 2, 3. இதில் பாருங்கள், 4ங்கிற எலமெண்ட் வரவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல 4ங்கிற எலமெண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வராத எலமெண்ட்டை இங்கே மென்ஷன் பண்ணதுனால இது சப்செட் கிடையாது. புரியுதுங்களா? ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, டைப் நம்பர் 9 ப்ராப்பர் சப்செட். ஓகே, நம்ம ஆல்ரெடி சப்செட்டை பற்றி பார்த்துருக்கோம். இப்போது ப்ராப்பர் சப்செட்னா என்னென்னு பார்க்கலாம். டெஃபினிஷன் பாருங்கள், லெட் ஏ அண்ட் பி பி 2 செட்ஸ். ஏ பி அப்படின்னு 2 செட் எடுத்துக்கிறோம். இஃப் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி அண்ட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி, தென் ஏ இஸ் கால்ட் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அண்ட் we can write as A a proper set B. A is a proper set of, இந்த சிம்பிளோட நேம் என்ன, ப்ராப்பர் செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சப்செட்டில் போடும்போது இங்கே ஒரு ஈக்குவல் சிம்பிள் எக்ஸ்ட்ரா சேர்த்து போடுவோம். அப்படி போட்டோம்னா சப்செட் நம்ம சொல்லுவோம். இங்கே ஈக்குவல் சிம்பிள் இல்லை, பிகாஸ் ஏவும் பியும் நாட் ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அப்படின்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம். இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் 1, 2, 5 இப்படி எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பி அப்படின்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம். இதில் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி நம்ம எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போது ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே பியில் இருக்குது. ஆனால் ரெண்டும் ஈக்குவல் செட் கிடையாது. பிகாஸ் இதில் 1, 2, 5 இருக்குது. இதில் 1, 2, 3, 4, 5 இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. ஏவும் பியும் ஈக்குவல் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் ஓவர் ஆகிடுச்சு. இப்போது பியில் இருக்கிற இந்த கண்டிஷன் பாருங்கள், செட் பியை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, 3, 4 நம்ம தனியாக எழுதிக்கலாம். ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்ன, 1, 2, 5. இந்த 1, 2, 5 பதிலாக என்ன எழுதிக்கலாம், 1, 2, 5 எங்கே இருக்குது, செட் ஏ இருக்குது. ஸோ செட் ஏவை என்ன பண்ணலாம், இதில் அப்படியே டினோட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது செட் பி ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ, 3, 4. ஸோ A is a subset of B and also A not equal to B. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லுவோம், A is a proper set of proper subset of B. Therefore A is a proper subset of B. பாருங்கள், ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே பியில் இருக்குது, பட் நாட் எக்ஸாக்ட்லி ஈக்குவலாக இல்லை. A is not equal to B. ஸோ ஒரு சப்செட்டாக இருக்குது, ஆனால் அது ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அதை என்னென்னு சொல்லலாம், ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லலாம். Therefore A is a proper subset of B. Next, type number 10 disjoint sets. Disjoint sets. Okay, two sets A and B are said to be disjoint. Two sets A and B are said to be disjoint if they do not have common elements. ரெண்டு செட்டு வந்து டிஸ்ஜாயிண்ட், அது ஜாயிண்ட் ஆகவே இல்லை அப்படின்னா அதுக்கு இன்பிட்வீனில் காமன் எலமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. இஃப் தே டு நாட் ஹாவ் காமன் எலமெண்ட்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ், இஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இந்த சிம்பிள் நேம்னா இப்படி இப்படி போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்செக்ஷன். ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் அண்ட் எம்டி செட். இங்கே பாருங்கள், காமன் எலமெண்ட்ஸ். இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணுவோம். இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி போடும்போது இதில் என்ன இல்லை, காமன் எலமெண்ட்ஸு இல்லை. ஸோ இதுக்கு வந்து எம்டி செட்டை டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். இதுக்கு காமன் எலமெண்ட்ஸ் இல்லை. இப்போது இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செட் ஏ அப்படின்னு ஒன்று எடுத்திருக்காங்க, செட் பி அப்படின்னு இருக்காங்க. ரெண்டும் என்ன ஆகவே இல்லை, கனெக்ட் ஆகவே இல்லை.
ஸோ இந்த 2 செட்டுமே கனெக்ட் ஆகவே இல்ல அப்படின்னா, அத நம்ம டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ இத நம்ம இந்த மாரி டயகிராம் போட்டு காமிச்சதுனால ஈஸியா உங்களுக்கு புரியுது. இதில பாருங்க, இங்க ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. வெரிஃபை வெதர் A ஈக்குவல் டூ 20, 22, 23, 24 அண்ட் B ஈக்குவல் டூ 25, 30, 40, 45 ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். ஓகே. டிஸ்ஜாயிண்ட்னா என்ன? 2க்கும் நம்ம இன்டர்செக்ஷன் போட்டோம் அப்படின்னா, காமன் எலமெண்ட்ஸ் எதுவுமே வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா, காமன் எலமெண்ட்ஸ் எதுவுமே வரலன்னா டிஸ்ஜாயிண்ட் செட்ன்னு சொல்லுவோம். சப்போஸ் 2க்குமே காமனா ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா, அத வந்து ஓவர்லேப்பிங் செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காமன் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஓவர்லேப்பிங். காமன் எலமெண்ட்ஸ் இல்லன்னா டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ இதில பாருங்க. A இன்டர்செக்ஷன் B. ஏவுக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் போடலாம். இன்டர்செக்ஷன்னா ஒண்ணுமே கிடையாது. 2லயுமே காமன் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அத மட்டும் கலெக்ட் பண்ணி இங்க எழுதுவோம். ஓகே. 20 இங்க 20 இல்ல. ஸோ காமன் எலிமெண்ட் இல்ல. 22 இங்க இல்ல. 23 அதுவும் இல்ல. 24 அதுவும் இல்ல. ஸோ இங்க இருக்கிற எந்த எலிமெண்ட்டும் இங்கேயும் இல்ல. Aல இருக்கிற எந்த எலிமெண்ட்டும் Bயும் இல்ல. ஸோ இதுக்கு காமன் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ A இன்டர்செக்ஷன் B இஸ் ஈக்குவல் டூ அன் எம்ப்டி செட். எம்ப்டி செட்டுக்கான சிம்பிள் போட்டுக்கலாம். ஸோ காமன் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்னா, இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கண்டிப்பா டிஸ்ஜாயிண்ட் அப்படி தான் சொல்லி ஆகணும். தேர்ஃபோர் A அண்ட் B ஆர் disjoint. Okay. Next, type number 11, power set. Okay, இதுக்கான definition பார்த்துடலாம். The set of all subsets of a set is called the power set of A and it is denoted by capital P of A. Okay, power set of A. மறுபடியும் பாருங்க. The set of all subsets of a set A. ஒரு செட் ஏல இருக்கக்கூடிய சப்செட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி புதுசா ஒரு செட்டை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பவர் செட் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஆல்ரெடி சப்செட்டை பத்தி பார்த்துருக்கோம். ஸோ சப்செட்டை எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு நமக்கு இன்னொரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். அந்த சப்செட்ல கலெக்ட் பண்ண எல்லா எலமெண்ட்ஸையும் ஒண்ணா சேர்த்து ஒரு செட்டை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, அதை நம்ம பவர் செட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை அதோடைய நொட்டேஷன் கேபிட்டல் P ஆஃப் A. பவர் செட்டை கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா, கேபிட்டல் P ஆஃப் Aவை தான் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பவர் செட்டை பேஸ் பண்ணி ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ஓகே. இதில மீனிங் என்ன? இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, இஃப் n of A equal to m, number of elements in set A equal to m, then n of P of A equal to 2 power m. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு செட்ல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டே டினோட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி இந்த க்ளூவை யூஸ் பண்ணி அதோடைய பவர் செட்ல எத்தனை எலமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே. ஒரு செட்ல m எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதோடைய பவர் செட்ல 2 பவர் m எலமெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட்ல n ஆஃப் A வந்து இப்போ 4 எலமெண்ட்ஸ். n ஆஃப் A வந்து 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. அதோடைய பவர் செட்ல P ஆஃப் A இதோடைய பவர் செட்ல எத்தனை எலமெண்ட் இருக்கும்? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பவர் செட் ஆஃப் A எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 2 பவர் 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். 2 பவர் 4 எவ்வளோ? 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ 4 எலமெண்ட்ஸ் இருக்கிற வெறும் 4 எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு செட்ல அதோடைய பவர் செட்டை ஃபார்ம் பண்ணும்போது அதில் 16 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க அப்படின்னா, பவர் செட்டை ஃபார்ம் பண்ணலனா கூட அதில் எத்தனை எலமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் சப்செட் பார்த்துருக்கோம். பவர் செட்டை யூஸ் பண்ணி ப்ராப்பர் சப்செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் ஈஸியாக சொல்லிட முடியும். த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆஃப் அ செட் A இஸ் n ஆஃப் P ஆஃப் A மைனஸ் 1. ஜஸ்ட் இதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 15. ஓகேங்களா? ஸோ பவர் செட்டில் 16 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ப்ராப்பர் சப்செட்டில் 15 எலமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் பவர் செட்லேருந்து ஒரு 1 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ப்ராப்பர் சப்செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஈஸியாக என்ன பண்ணிட முடியும்? கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி n of A equal to m. If n of A equal to m, then n of P of A is equal to 2 power m.
ஒரு செட்டில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் m இருந்துச்சு அப்படின்னா அதோடைய பவர் செட்டில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 2 power m இருக்கும். இது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு the number of proper subsets of a set A is n of p of A minus 1. ப்ராப்பர் சப்செட்டில் எவ்வளோ எலமெண்ட் இருக்கும் அப்படின்னா பவர் செட்டில் ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ எலமெண்ட் வருமோ அவ்வளோ எலமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பர் சப்செட்ஸில் இருக்கும். இதுக்கு தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இங்கே போட்டு காமிச்சிருக்கோம்.